உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, இந்த வாரத்திலே இடங்களி நாயனார், இந்த இடங்களி நாயனாருடைய வாழ்க்கையிலே தர்மம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாயன்மார்களில் வரலாற்றில் ஒவ்வொரு செய்தி கிடைக்கும். இடங்களி நாயனாருடைய வரலாற்றிலே தர்மம் எப்படி செய்வது என்று நமக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு நாயன்மார். அது மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் மடல் சூழ்ந்தார் நம்பி இடங்களிக்கும் அடியேன் என்று பாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிவபெருமான் என்பது சிவபெருமான் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் உய்ய பெரும் பொருட்டு முதலும் நடுவும் முடிவுமாகி ஜோதி பிளம்பாக தோன்றுகின்ற தெய்வம் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பக்தர்களாகிய நாயன்மார்களை பற்றி அந்த வரலாற்றை நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம். இந்த இடங்களி நாயனார் மிக சிறந்த வகையிலே அலைகள் மேல்மேலும் எழுந்து வரும் பெருங்கடலாகிய ஆடையை அணிந்திருக்கும் பெரிய நிலமாகிய குயில்கள் ஆடுகின்ற நாடு கோனாடு ஆகும். அந்த கோனாட்டிலே தலைநகரம் கொடும்பாளூர். அந்த கொடும்பாளூரிலே மிக சிறப்பான வகையிலே இடங்களி நாயனார் ஆட்சி செய்து வருகிறார். அவர் சிவனடியார், அதாவது அப்பழுக்கற்ற சிவபக்தி, அதீதமான சிவபக்தி. இப்படி ஒவ்வொரு நாயனாரும் வருவார்கள். அந்த வகையிலே இவர் சிறந்த சிவபக்தர், மிக சிறப்பான வகையிலே ஆட்சி செய்து வருகின்றார். இவரும் கூட அடியார்களை கண்டாலே இவர் கை எடுத்து வணங்குவார். பொதுவாக சிவனடியார்கள் அரசரை பார்த்து வணங்குவதுண்டு. ஆனால் சிவனடியாருக்கு இவரே முன்னே கை தூக்கி வணங்குவார். அப்படிப்பட்ட சிவனடியார்கள் மேலே அந்த அளவுக்கு பற்று கொண்டவர். அப்படி சிறப்பான வகையிலே அரசாட்சி செய்து வருகின்ற காலத்திலே, அது மட்டுமல்ல, அந்த அரசராகப்பட்டது ஆதித்த சோழனது மரபிலே இருக்குவேலிர் என்ற குறுநில மன்னருடைய குலத்திலே பிறந்தவர். பேரும் புகழுடன் வாழ்ந்து வருகிறார். அது மட்டுமல்ல, புற சமயத்தை பற்றி நினைக்கவே மாட்டார். அப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு சிவனடியார், சிவபக்தர், அதே நேரத்தில் சிறப்பானதொரு நாயனார், சிறப்பானதொரு அரசரும் கூட. அப்படி சிறப்பாக வாழ்ந்து வருகின்ற காலத்திலே எப்போ பார்த்தாலும் சிவபெருமானை அவர் வணங்கிக் கொண்டே இருப்பார், பாடிக்கொண்டே இருப்பார். அப்படியே பாடி பரவசம் பெற்றுக்கொண்டே இருக்கின்ற காலத்திலே பேச பெரிதாய் இனியாய் நீயே, பேச பெரிதாய் இனியாய் நீயே, பிரமான் அடியின் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெலாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்பொருள் ஜோதி ஓசை ஒளியெலாம் ஆனாய் நீயே. இப்படி பாடும் பொழுது சிவனாலயத்திலே தம்முடைய நாட்டு மக்கள் எல்லாம் எந்த விதமான குறையின்றி வாழ வேண்டும். சிவனடியார்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. சிவன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜை புனஸ்காரங்கள், ஹோமங்கள்
முறையே அந்த சிவாகம முறைப்படி நடக்க வேண்டும், இப்படியெல்லாம் வேண்டி விரும்பி பாடுவார். இப்படி சிறப்பான அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே அந்த ஊரிலே அப்பழுக்கற்ற சிவத்தொண்டர், மெய்த்தொண்டர், அந்த மெய்த்தொண்டர் என்ன செய்தார்னா, அவருடைய வேலையை சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்களை அமுது செய்விப்பார். சிறப்பாக அமுது செய்வித்து வழி அனுப்புவார். அது அவருடைய ரொம்ப வருஷமாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதே ஊரில் படிப்படியாக அந்த நெல் ஆகப்பட்டது, அந்த அமுது படைப்பதற்கான பொருளாகப்பட்டது குறைந்து விட்டது. ஏதோ இறைவனுடைய ஏதோ ஒரு சோதனையினாலே நெல்லே இல்லை. காணும் பசியாக இருக்கார், இருந்தாலும் கூட சிவனடியார்களுக்கு அமுது செய்விக்க வேண்டும், என்ன செய்வது? அப்படியே ஒரு நாள் யோசனை பண்ணார், 2 நாள் யோசனை பண்ணார். அப்படியே சிவநாமத்தை சொன்னார். சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி, கூடுமைத்தொண்டர் குலாத்திரன் கூட்டி என்று சொல்லி பாடிக்கொண்டே இருக்கின்றார். இது ஔவையார் பாடல், விநாயகரை பாடுறார். அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன முடிவது? அரண்மனை பண்டகசாலைங்கிறது அரசருடைய அந்த சிறப்பானதொரு பண்டகசாலை. எல்லாமே இருக்காங்க, நெல் இருக்கும், பொறுப்பு இருக்கும், பலவிதமான சமையலுக்கு நாட்டுக்கு என்ன தேவையோ அத்தனை இருக்கும். இது முடிவு பண்ணார். அர்த்தராத்திரியிலே சென்று பண்டகசாலையை சென்று நெல்லை திருடிக்கொண்டு வருவது என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. வேறு வழி இல்லை. பொய்ய சொல்லியாவது அமுது படைக்கணும், திருடியாவது அமுது படைக்கணும், இப்படி ஒரு பக்தி. உடனே சிவநாமம் சொல்லிக்கொண்டே உள்ளே போகிறார். பண்டகசாலை அர்த்தராத்திரியில் போகிறார். அங்கே நெல் மூட்டை அப்படியே மலை மாறி குவிஞ்சிட்ருக்கு. நெல்லுடைய அந்த அப்படியே போர் மலை மாறி குவிஞ்சிட்ருக்கு. இவர் அப்படியே போகிறார். தனக்கு தேவையான அனைத்துமே நெல் மற்ற இதெல்லாம் எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுறார். அப்போது அந்த பண்டகசாலை காவலர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே இவருக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல. இருந்தாலும் பார்த்துட்டு இவர் மனசுக்குள்ளே சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே வர்றார். சிவனடியார்களை பற்றியும் நினைக்கிறார். அப்படியே வரும்பொழுது அரசர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாச்சு, இடங்கழியார்கிட்ட. அழைச்சிட்டு வந்தவுடனே விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன இப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அரசர் சிவனடியார்னாலே அவர் மனம் இறங்குபவர், உதவி செய்யணும்னு நினைக்கிறவர், கேட்டாலே கொடுத்துருப்பார். அவர் கேட்டார். அந்த சிவனடியாரை பார்த்து அரசர், ஏனையா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டார். எனக்கு என்ன செய்கிறது புரியல. நான் தினசரி சிவனடியார்களுக்கு திருவமுதி படைக்கிறது என்னுடைய பழக்கம். அந்த பண்டமாகப்பட்டது தட்டுப்பட்டது, முட்டுப்பட்டது, ஆகையினால் இப்படி செஞ்சேன்னு உள்ளதை சொல்கிறார். அப்படியே பணிஞ்சு பேசுகிறார். இதை கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் கலர்சிங்க நாயனார் அரசர். திருடியாவது சிவனடியார்களுக்கு அமுது படைக்கும் என்று சொல்கின்ற நீ அல்லவா பண்டாரம், எனக்கு வேண்டிய பண்டாரம், அப்படி சொல்லி அவரை பாராட்டுறார். அவரை சிறையில் இருந்து வெளியே விட்டுடுறாங்க. அந்த அரெஸ்ட்டு பண்ணாங்களே, வெளியே விட்டுடுறாங்க. வெளியே விட்ட உடனே அரசார் கலர்சிங்கர் சொல்கிறாரு, உடனே சிவனடியாரை பார்த்து, ஐயா உனக்கு என்ன தேவை இருக்கோ அரண்மனை பண்டாரத்தில் அத்தனை எடுத்துக்கொள்ளுங்கள், குறைவில்லாமல் சிவனடியார்களுக்கு அமுது படைக்கணும், அரிசி மட்டும் இல்லை, என்ன தேவை எடுத்துங்க. இந்த அடியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விடுதலையும் பண்ணியாச்சு, அரசரும் பாராட்டியாச்சு, பொருளெல்லாம் கிடைச்சிருச்சு. அப்படி அதற்கு பிறகு அரசர் ஒரு முடிவுக்கு வந்தார். பாருங்கள், இதுதான் தர்ம சிந்தனை. அவருக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, யார் யார் சிவனடியார்களுக்கு அமுது படைக்கின்ற அடியார்கள் இருக்காங்களோ அத்தனை அடியார்களும் பண்டாரத்திலே என்ன பொருள் வேண்டுமோ நீங்கள் தமிழில் கொள்ளையெடுத்து செல்லுங்கள் என்று வரும்.
அந்த பொருள்களை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, நெல் போன்ற பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன தேவையோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து மகிழ்ந்தார் கலர்சிங்கர். அதாவது மகிழ்ச்சியிலே பலவிதமான மகிழ்ச்சி இருக்குது. ஒரு தானம் பண்ணிவிட்டு, தர்மம் பண்ணிவிட்டு அவங்க மகிழ்ச்சியாக எடுத்துகிறாங்க பாருங்கள். அந்த மலர்ச்சியோடு அவங்க வீட்டுக்கு தன்னுடைய இடத்துக்கு செல்கிறாங்க பாருங்கள். அதை பார்த்து மகிழ்வது அது அகமகிழ்வுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, பொதுவாக சமுதாயத்திலே ஒரு தர்மம் பண்ணும்போது ஒரு ஏழை, ஒரு தொழிலாளி, பரம ஏழை நம்மளை தேடி வர்றார். தேடி வர்றப்போ நாம் கொடுக்கின்ற 5 ரூபா 50 ரூபா இருக்கலாம், 1000 ரூபா இருக்கலாம். பணமாக இருக்கட்டும், பண்டமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உதவியாக இருக்கட்டும், அவர் கேட்டு வந்த உதவியை நாம் செய்த பிறகு அவர்கள் முகத்திலே மலர்கின்ற அந்த மலர்ச்சியை பார்த்தா, அந்த முகமலர்ச்சி அதுதான் தெய்வம். தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே. அந்த வகையிலே பன்னெடுங்காலம் கலர்சிங்க நாயனார் தொடர்ந்து அந்த நேரத்திலேருந்து மற்ற விஷயத்தை விட தர்மத்தை நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டார். தொடர்ந்து பன்னெடுங்காலம் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துங்க அப்படி சொல்லி தொடர்ந்து தர்மம் செய்து மிக சிறப்பான வகையிலே அவருடைய வாழ்க்கை முடிவிலே சிவகதி அடைந்து திருக்கைலாயத்திற்கு செல்கின்றார். இந்த அளவிலே கலர்சிங்க நாயனாருடைய கதைகளை வரலாற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மதிவளம் சிறக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க, உறைவிலாதியர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடுத்த வாரத்திலே அடுத்ததொரு சிவனடியாருடைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.